Hello students, this is Iqbal. Example 3.44. Alpha and beta are the roots of x square plus 7x plus 10 equal to 0. இதோடைய roots வந்து alpha, beta ன்னு கொடுத்துட்டாங்க. Find the value of சொல்லிட்டு 6 subdivisions கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் ஜென்ரலாக இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் உள்ளதா நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். ஏ ஈக்குவல் டு 1. இது எல்லாத்துக்குமே காமன் இது. ஏ ஈக்குவல் டு 1. பி ஈக்குவல் டு 7. எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பி ஈக்குவல் டு 7. கான்ஸ்டன்ட் டைம் வந்து 10. இது அப்படியே எடுத்துக்குவோம். அப்புறமா என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி மைனஸ் 7, ஏ வந்து 1 ஈக்குவல் டு மைனஸ் 7. இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சி வச்சுப்போம். ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏ, சி வந்து 10, ஏ வந்து 1, 10 பை 1 ஈக்குவல் டு 10. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? என்ன பண்ணியிருப்பேன்னா ஸ்கொயர் பண்ணியிருப்பேன். ஸ்கொயர் பண்ணாதனால நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் வர்ற மாதிரி போடணும்னா இந்த ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஒன்றும் இல்லை, இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் போடுங்க, மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. அவ்வளோதான். இதை மக பண்ணிடுங்க ஃபார்முலா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளோ, மைனஸ் 7, மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ 10. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 49 மைனஸ் 40. இப்போ 49ல் 40 போச்சுன்னா 9. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்குமா? அப்போ 3. அவ்வளோதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரியா? இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை அதில் போட்டிங்கன்னா என்னென்ன வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா வரும். ஆனால் அது வரக்கூடாது தானே, ஸ்கொயர் மட்டும்தான் வரணும். அதை மைனஸ் பண்ணிடுங்க, 2 ஆல்ஃபா பீட்டாவை மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவும் இந்த மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவும் கேன்சல் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், இது கிடச்சிடும். இல்லைனா மக பண்ணிங்க இந்த ஃபார்முலாவை. இவ்வளோதான். இதுதான் திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ, மைனஸ் 7, மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து 10. மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 2 இன்ட்டு 10 20, 49ல் 20 போச்சுன்னா 29. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. தேர்ட் ஒன் ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் கேட்குறாங்க. அதான் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப், இங்கே மைனஸ் வந்திருக்கா, அப்போ இங்கே ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் இங்கே ப்ளஸ் கேட்டாங்கன்னா இங்கே ப்ளஸ் வந்து ரெண்டுலேயும், இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஓகே. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? சப்போஸ் இதை மட்டும் தான் கேட்குறாங்கன்னா நம்ம வேறு வழி இல்லை, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டு தான் இதுக்குள்ளே வர முடியும் நம்ம. சரியா? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 3 கண்டுபிடிச்சிருக்கோமா, 3 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ 10 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எவ்வளோ மைனஸ் 7. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து 3. அவ்வளோதான். 3 கியூப்னா எவ்வளோ, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 27, 3 10s are 30, 30 into 3 90. அப்போ 117. இப்போ நம்ம தேர்டும் முடிச்சாச்சு. ஃபோர்த் ஒன் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இதே ஃபார்முலா தான். இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கா, அங்கே ஸ்கொயர் இருந்தால் பவர் 4 இருந்தால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அவ்வளோதான். ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இருக்கா, minus 2 alpha square beta square. இதுதான் ஃபார்முலா.
அப்போது இது அப்படி மாற்றிருக்கும், அப்படியே இருக்கட்டும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. எவ்வளோ? 29. மேலே என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்கா? ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ? 10. மேலே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் 29 ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 29 இன்ட்டு 29. 9 9s are 81, balance 8. 9 2s are 18, 18 plus 8 26. சரியா? அப்புறம் இதை விட்டுருமா? 2 இன்ட்டு 29 வந்து 58 வரும். 1 8 plus 6 14, balance 1 841. சரியா? அப்போ இதை பண்ணால் 841 வருது. மைனஸ் 2 இன்ட்டு 10 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 100 வருமா? அப்போது 841 மைனஸ் 200. 841ல் 200 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 641. இப்போ நம்ம 4th முடிச்சாச்சு. இப்போ நம்ம 5th போட போகிறோம். 5th இங்கே போடுறேன். 5th பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஃபஸ்ட் இங்கே ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா எல்சிஎம் எடுங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா. புரியுதா? இது ரெண்டும் ப்ளஸ் இது ரெண்டும், அப்புறம் கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா 29 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அது சப்போஸ் நம்ம இது வந்து டேரெக்டாக இதுதான் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இதை கண்டுபிடிச்சிட்டு அதை போடணும். ஓகேவா? இதில் போடும்போதே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? நான் அதே மாதிரியே போடுறேன். எப்படி போடலாம்? இதை ஆல்ஃபா ப்ளஸ் பீட் நம்ம வந்து இதான் ஃப்ரெஷ்ஷாக போடணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் போடாமல் அப்படின்னா எப்படி போடுவோம்னா இப்படி தான் போடணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 7. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பாருங்கள் மைனஸ் 7, ஆல்ஃபா பீட்டா பாருங்கள் 10. அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 10 பை 10. 7 ஸ்கொயர் பண்ணால் 49 மைனஸ் 20 பை 10, 29 பை 10. 29 பை 10னா 2.9 கூட போடலாம். சரியா? புக்கில் என்ன ஆன்சர்னு பார்த்துக்கிறேன். புக் ஆன்சர் வந்து இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாட்டிக்கிறேன். சரியா? அடுத்தது 6th ஒன். 6th ஒன் பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து ஆல்ஃபா க்யூப், பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் வந்து பீட்டா க்யூப் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ நான் ஏற்கனவே ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் ஃபார்மில் நான் சொன்னேன். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் வந்து இங்கே ரெண்டுலேயும் மைனஸ் வரும். இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ரெண்டுலேயும் மைனஸ் வரும். இங்கே ப்ளஸ் வரும். இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே ரெண்டுலேயும் ப்ளஸ் வரும். இங்கே மைனஸ் வரும். அவ்வளோதான். அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படி எழுத போகிறோம். மேலே உள்ளதுக்கு ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் 7 ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து 10 இன்ட்டு மைனஸ் 7. ஆல்ஃபா பீட்டாக்கு வந்து 10. 7 பவர் வந்து ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 7 இன்ட்டு 7 49, 49 இன்ட்டு 7, 7 க்யூப்னா 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும். 7 9s are 63, பேலன்ஸ் 6. 7 4s are 28, 28 plus 6 34, 343. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 7 இன்ட்டு 10 70, 70 இன்ட்டு 3 210 by 10. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். 3ல் 0 போச்சுன்னா 3,
4ல் 1 போச்சுன்னா 3, 3ல் 2 போச்சுன்னா 1, பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ்னால மைனஸ் 133/10. அவ்வளோதான். தட்ஸ் ஆல்.